இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா மாளவிகா, நம்மளோட ஸ்டூடெண்ட். சரிங்களா? சோ இப்போ பிளேஸ் ஆயிட்டாங்க, ஜென்ரேட்டிவ் ஏல பிளேஸ் ஆயிருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்தே அவங்க எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜையும் கிளியர் பண்ணாங்க, அதே மாதிரி படிக்கும் பொழுது அவங்க என்னென்ன டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி ஒரு நான் கோடரா இருந்துட்டு இப்ப கோடிங் பிளாட்ஃபார்ம்குள்ள, அதுவும் ரீசன்ட் டெக்னாலஜிக்குள்ள அவங்க சர்வே பண்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஹாய் மாளவிகா, எஸ் ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே மாளவிகா, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட ஹிஸ்டரியில இருந்து அப்படியே சொல்லிட்டு வாங்க. லைக் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி பிரேக் ஆச்சு, திருப்பியும் எப்படி ஒர்க் குள்ள வந்திருக்கீங்க. அண்ட் முக்கியமா இந்த செஷனோட எதுக்காக இந்த செஷன் அப்படின்னா, உங்களை மாதிரிதான் நிறைய பேர் இங்க படிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க சம்டைம்ஸ் டவுன் ஆயிருக்கலாம், உங்களுக்கே செல்ஃப் டவுட் வந்திருக்கலாம், இல்ல நம்மளால முடியாது, இல்ல இந்த மாதிரி படிச்சேன் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. நீங்க எப்படி எல்லா ஸ்ட்ரகிள்ஸையுமே ஓவர் கம் பண்ணி இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே ஷூர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய், மை நேம் இஸ் மாளவிகா. ஸோ நான் வந்து ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஐ திங்க் லாஸ்ட் இயர் இந்த டைம் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட கெரியர்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூஜி வந்து நான் ஒரு இசிஇ அண்ட் மாஸ்டர்ஸ் வந்து நான் டேட்டா சயின்ஸ் தான் படித்தேன். அது கோவிட் டைம்ல. ஸோ கோவிட் டைம்ன்றப்போ அது மேக்சிமம் நம்ம வீட்ல இருந்து தான் படிச்சோம். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் வீட்ல இருந்து தான் எழுதுனது, லைக் ஃபைனலே மட்டும். பட் ப்ராஜெக்ட் வந்து நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணதுனால கொஞ்சம் ஓகேவா இருந்தது. பட் நான் டேட்டா சயின்ஸ் மாஸ்டர்ஸ்ல பண்ணியிருந்தாலும் கூட நான் வந்து என்ன சொல்றது, தியரியில நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தேனே தவிர கோடிங் ஸ்கில் கிடையாது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்லயுமே வந்து எனக்கு எக்ஸாக்டா டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் கிடைக்கல. ஸோ ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் தான் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரி ட்ரை பண்ணேன், லைக் மெஷின் லேர்னிங் இன்ஜினியரா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்பவுமே எனக்கு கரெக்டான ரோல் கிடைக்கல. ஸோ ஒரு ஃப்ரெஷரா டேட்டா சயின்டிஸ்ட்குள்ள போகிறதுக்கு எனக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கு அங்கேயுமே ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா கிடைக்கல. லைக் ஃபுல் ஸ்கில்ஸ் நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ற அளவுக்கு ஸ்கில்ஸ் வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கல. ரொம்ப நாள் பெஞ்சில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் லைஃப்ல வர மாதிரி எனக்கு ஒரு கேப் வந்தது. ஸோ அந்த கேப்புக்கு அப்புறம் நான் டிசைட் பண்ணதுதான், சரி ஓகே நம்ம ஸ்கில்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கிற ஃபீல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ நம்ம அதுலயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நான் அதுவும் அந்த ஸ்டோரி நான் சொல்லி ஆகணும். நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன் வாக்கிங் போயிட்டு இருக்கப்போ. அப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் மேம்க்கு. ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு 1-on-1 செஷன் புக் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். நெக்ஸ்ட் டேவே ஐ திங்க் நான் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு 5 months படிச்சேன். 5 months முடிச்சுட்டு நான் படிக்கிறப்போ என்னென்ன பிளான்ஸ் வச்சிருந்தேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், எனக்கு படிக்கிறப்பவும் கூட நிறைய கேப்ஸ் வந்தது. இன்ஃபேக்ட் இடையில நான் ஃபாரின் கூட போயிருந்தேன். அந்த டைமிங் சேஞ்ச் எல்லாம் கூட எனக்கு இருந்தது. ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் பெரிய சேலஞ்சா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், நான் நெக்ஸ்ட் டைம் நான் வேலைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா நான் டேட்டா சயின்டிஸ்ட் வேலைக்கு தான் போகணும். அது மட்டும் இல்லாம அந்த கோர் ஃபீல்டுக்குள்ளதான் நான் உள்ள போகணும்ன்றத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் அது எனக்கு என்ன சொல்றது கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் வந்து முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருப்பேன். ஒண்ணுல கிட்டத்தட்ட அதுல நம்ம சொல்லணும்னா ஒரு 5-6ல மட்டும்தான் என்னால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண முடிஞ்சது. மேபி பிகாஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்ததுனால இருந்திருக்கலாம். பட் இந்த ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து கோட் எழுதவே பழகுனேன். அப்பதான் நான் மேம் கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து கோடிங்னா ரொம்ப பயமா இருக்கு, நான் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சு கோட் எழுதுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் போன்ல கேட்டேன். ஐ திங்க் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்ப நான் சொல்லுவேன் என்னால வந்து கோட் எழுத முடியும். நான் இப்போ ஓன் ப்ராஜெக்ட் நான் வந்து என் கம்பெனில நான் வந்து ஒரு தனியா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து என்ன டெவலப் பண்ணிக்கிட்டேன். இந்த கோர்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைத்தான்ல வந்து அந்த ஒரு ஃபியர் போக்குறதுக்காகவா என்னன்னு தெரியல, மேம் வந்து ஒரு குட்டியா ஒரு 10 வீடியோ 15 வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சுதான் அந்த கிளாஸ் எப்படி அதெல்லாம் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் தியரிட்டிக்கெல்லாம் வந்து எனக்கு காலேஜ்ல படிச்ச நாலேஜ் இருந்தது.
மேத்தமேட்டிக்கலா பேக்ரவுண்ட்ல அது எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. அது இல்லாம மேம் வந்து எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஃபுல்லா அந்த மிஷின் லேர்னிங் படிச்சு முடிக்கிறப்போ எனக்கே தெரிஞ்சது இவ்வளவு ஈஸியா இருக்கு, இது ஏன் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மிஷின் லேர்னிங்ல அந்த கேப்ஸ்டான் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிறைய திரும்ப பண்ண ஆரம்பிச்சேன். மேம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிங்க ஃபுல்லான்னு சொன்னாங்க. நான் வந்து நிறைய நானாவே வந்து யூஸ் கேசஸ் எடுத்து நானா பண்ணேன். சோ அதை வச்சு நான் லிங்க்டின் ப்ரொஃபைல்ல போட்டேன். தென் கிட்ஹப்ல ப்ரொஃபைல் டெவலப் பண்ணேன். கிட்டத்தட்ட இப்ப என்னோட கிட்ஹப்ல மட்டுமே 60+ ரெபாசிட்டரிஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். இன்னொன்னு நான் சொல்லணும்னா நான் வந்து எனக்கு என்னதான் ஸ்கில்ஸ் இருந்தாலும் நான் ஷோகேஸ் பண்ண விரும்பாத ஆள். அந்த ஒரு ஃபியரை வந்து எனக்கு மேம் பேசுறப்போதான் எனக்கு அதை ஓகே நம்ம வந்து இதெல்லாம் ஷோகேஸ் பண்ணலாம், லிங்க்டின்ல நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்தது. நம்ம எல்லாரும் போஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம், நம்ம ப்ராஜெக்ட நம்மளே போஸ்ட் பண்ணி ரசிக்கிறதெல்லாம் நான் வந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன் சொல்ல போனா. தென் அந்த மிஷின் லேர்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ற கான்ஃபிடன்ஸும் வந்தது. ஏன்னா நான் ப்ரியரா நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதுனால எனக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதெல்லாம் எனக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் நெக்ஸ்ட் டீப் லேர்னிங் போனப்போ டீப் லேர்னிங்ல மேம் வந்து என்ன சொல்றது CNN சொல்லி கொடுத்துருப்பாங்க, ANN சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ அதை வச்சு ப்ரீ ட்ரைன்டு மாடல் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு நான் சாதாரணமா விட்டுட்டு போல, நான் இன்னும் டீப்பாவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். சோ கிட்டத்தட்ட டீப் லேர்னிங் மட்டுமே நான் ஒரு 2 months வந்து ப்ராஜெக்ட் மட்டுமே பண்ணேன். ஒரு 6 யூஸ் கேசஸ் பண்ணியிருப்பேன், 6 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பேன். அப்ப எனக்கு தெரிஞ்சது என்னென்ன அட்வான்ஸ்டா இப்ப என்னென்ன ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ் வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ல எவ்வளவு மாடல்ஸ் வந்திருக்குன்றத நான் தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் அந்த ரெக்கமெண்டேஷன் இதுல எல்லாம் எனக்கு அவ்வளவா எனக்கு அது புரியலன்ற இது தாண்டி இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா எனக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணது மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ஏ இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டார்கெட் படி நான் போனதுனால நெக்ஸ்ட் NLP, அந்த NLP டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஜென்ஏ யூஸ் கேசஸ் பார்த்தேன். சரி ஓகே, எதுக்கு நம்ம மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எல்லாம் பண்ணோம், ஜென்ஏல நம்ம இன்டெப்தா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் இன்டெப்தா போயிட்டு நான் ஏஜென்டிக்லாம் வந்து அப்பவே லைக் பேசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். தென் இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவல் நானா யூஸ் கேசஸ் செட் பண்ணி மேம் சொல்லி கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நான் பில் பண்ண ஆரம்பிச்சேன். அதுலயும் ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டு கிட்ஹப்லயும் போஸ்ட் லிங்க்டின்லயும் போட்டேன். சோ அந்த டைம்ல எனக்கு அதுலயும் ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. சோ அது வரைக்கும் தான் நான் படிச்சேன். படிச்சுட்டு மேம் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி நான் ஜாப் தேடுறேன் மேம் அப்படின்ட்டு. சோ அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்யூம் போட்டேன். போட்டதுல இருந்தே எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சு நான் சொல்ல போனா அந்த இன்டர்வியூ டைம் எனக்கு வந்து ஒரு 30 கால்ஸ் கிட்ட வந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ வெறும் 5 இன்டர்வியூஸ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிளியர் பண்ணேன். இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட நான் 30 எனக்கு தெரிஞ்சு 2-3 கம்பெனிஸ்ல மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணல. பட் எல்லாத்துலயுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த அளவுக்கு பேசவும் தெரியல. ஏன்னா வந்து எனக்கு டெக்னிக்கலா அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இல்ல, ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்க ஹேண்ட்ஸ் ஆன்ல நீங்க என்ன பண்ணீங்கன்றது தான் கேக்குறாங்க. சோ அப்படி இருக்கப்போ நான் அதுல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து அது எனக்கு நிறைய நான் பிராக்டிஸ் பண்ணதுனால பேசியிருக்கேன் அப்படின்றது எனக்கு அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆனதுன்றத பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 3 கம்பெனிஸ்ல ஃபைனல் ரவுண்ட்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி எனக்கு இதுதான் வந்தது. பேஸ்ட் ஆன் ஆஃபர்ஸ் பொறுத்துதான் நான் வந்து இது செலக்ட் பண்ணேன். மேம்கோட டிஸ்கஸ் பண்ண இந்த மாதிரி இருக்கு மேம், அதுவும் டாப் கம்பெனிஸ், நான் அதை சூஸ் பண்ணலாமா இது பண்ணலாமான்னு கேட்டேன். சோ அவங்களோட சஜஷனோட அப்புறம் நானும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த கம்பெனிக்கு நம்ம போய்க்கலாம், பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால இந்த கம்பெனிக்கு நம்ம போயிருக்கேன். மாளவிகா. சோ மாளவிகா பத்தி என் சைடு சொல்லணும்னா அவங்க சொன்ன மாதிரிதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கூட நான் அடிக்கடி குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அவங்க டைரக்டா ஸ்ட்ரீம்லிட்ல போஸ்ட் பண்ணுவாங்க. எதுவுமே லைக் ஐபைத்தான் நோட் புக்ல கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஆக்சுவலி ஷி ஃபிக்ஸ்டு த எண்ட் கோல். ஏன்னா நெக்ஸ்ட் போனா டேட்டா சயின்டிஸ்டா தான் போவேன், கோர்க்குள்ளதான் போகணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இல்லையா. சோ அதோட இன்புட்ஸ் தான் அவங்கள வந்து இப்போ அவங்க கிட்ட இப்ப என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட இப்ப அவங்களே தைரியமா சொல்றாங்க இல்லையா, இப்ப நான் சிங்கிள் பர்சனா என் ஆபீஸ்ல ஒரு AI ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னு. சோ தட்ஸ் த
கன்சிஸ்டன்ட் அண்ட் எந்த அளவுக்கு நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஜேர்னிய சீரியஸா எடுத்துட்டு பண்றீங்க, அதுல இருந்து ரிசல்ட் எடுக்கிறது பியூரா உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? சோ யார் யாருக்கு டவுட் இருக்குன்னு சொல்றீங்களா? நான் அன்மியூட் பண்றேன். நான் அன்மியூட் பண்றேன். மாளவிகா உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, லைக் அவங்க கிட்ட இருக்கிற டவுட்ஸ் கேட்பாங்க. சோ கிளாரிஃபை பண்ணி கொடுங்க. ஓகே, எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான். இது சேலரி ரிலேட்டடா 100% ஹைக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேம். அது புரியல. எப்படி உங்களோட சேலரி பேக்கேஜ் ப்ரீவியஸோட பேக்கேஜ் 100% ஹைக்குன்னு சொன்னாங்க. ம் ஆனா அவங்கள ரிலிவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு போட்டீங்க நீங்க? ஆக்சுவலா நான் மாஸ்டர்ஸ் டேட்டா சயின்ஸ்ல பண்ணியிருந்ததுக்கு அப்புறமே நான் வந்து கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் ரோல்ல இல்லாட்டினாலும் கூட அந்த டேட்டா அனலிஸ்ட் இதுலயே இருந்ததுனால தென் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் கம்பெனிஸ்ல வந்து சேலரி கொடுக்குறாங்கன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கம்பெனில தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மை சொல்லணும்னா நான் கோட் பண்ண அமௌண்ட்டை விட எனக்கு வந்து அவங்க கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்துருந்தாங்க. இட் பேஸ்ட் ஆன் ஐ திங்க் கம்பெனியா இல்ல என்னன்னு எனக்கும் தெரியல. மேபி அவங்க ஆனா என்கிட்ட சொன்னது இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. லைக் ஓகே. எங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு. ஹாய் மாளவிகா. ஹாய், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நீங்க சொல்லியிருந்தீங்க நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்து. எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்க வந்து உங்களோட ரெசியூம்ல வந்து எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணீங்களா, இல்ல நீங்க எப்படி ஷோகேஸ் பண்ணீங்க உங்க ரெசியூம்? அதை கேட்டேன். அதான் question. என்னோட ரெஸ்யூம்ல வந்து நான் மென்ஷன் பண்ணது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன், ஃப்ராட்லண்ட் டிடெக்ஷன் சொல்லிட்டு அது மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணிட்டு தென் அதை சார்ந்து இன்னும் வேலைலாம் கொஞ்சம் நிறைய பார்த்தேன். லைக் பவர் பிஐ டெவலப்பர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு தென் அடுத்தது இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணது, அப்புறம் இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணது, இது எல்லாமே ஹைராரிக்கலா நான் போட்டுட்டு கீழே வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு டைட்டில் போட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போட்டு என்னோட கிட்ஹப் லிங்க்கும் நான் கொடுத்துருந்தேன். என்னோட கிட்ஹப் லிங்க் கொடுத்திருந்தேன். தென் எஜுகேஷன் சர்டிபிகேஷன் இதுதான் என்னோட ரெசியூம்ல இருக்கிறதே மொத்தமா. ஜஸ்ட் பேஜ் ரெசியூம் தான் நான் போட்டேன். ப்ராஜெக்ட் பட் நான் பண்ண எல்லா ப்ராஜெக்டையுமே நான் ஷோகேஸ் பண்ணேன் என்னோட சிவில. ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெட்ஸ் டைட்டில் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹலோ மாளவிகா, கங்க்ராட்ஸ். ஹாய், தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு மாஸ்டர்ஸாகவும் முடிச்சிருக்கீங்க, அப்புறம் ஒரு கோர்ஸாகவும் எடுத்து பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? மேபி நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான் கேட்கலாம். மாஸ்டர்ஸ் வந்து நம்ம 2 years மேக்ஸிமம் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் தெரிஞ்சது? ஏன்னா சில கம்பெனி பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறாங்களே. நீங்கள் ரோல் அப்ளை பண்ணாலுமே, நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணாலுமே மாஸ்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மாஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு தியரியாக படிக்கிறதுக்கும் ஒரு கோர்ஸ் ரியல் டைம் படிக்கிறதுக்கும் என்ன மேக்ஸிமம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்க? டிஃபரன்ஸ்ன்னு சொல்ல போனா நிறையவே இருக்கு. நான் வந்து ஆக்சுவலா நான் ஜாயின் பண்ணப்போ ஐ திங்க் அப்பதான் வந்து செகண்ட் செட் நாங்க தான் செகண்ட் செட். டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கிடையாது. லைப்ரரியில வந்து இவ்வளவு பெரிய புக்கு இருக்கும், அந்த மாதிரி புக்கெல்லாம் எடுத்து படிச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்க டீச்சர்ஸ் வந்து நிறைய எங்களுக்கு இந்த அது என்ன பிபிடி தென் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வச்சு நான் படிச்சேன். அதனால வந்து எனக்கு பேக்ரவுண்ட் இப்ப ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னா அது எனக்கு பேக் எண்ட்ல வந்து மேத்தமேட்டிக்கலா அது என்னவா ஒர்க் ஆகுன்றதை எனக்கு பத்தி, டெசிஷன் ட்ரீ வந்து பின்னாடி பேக் எண்ட்ல வந்து மேக்ஸா எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. சோ இந்த பார்ட் வந்து நாங்க கத்துக்கிட்டேன். பட் கோடிங் எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த மாஸ்டர்ஸ் பண்றப்ப எனக்கு கோடிங் சுத்தமா தெரியாது. அந்த SQLன்றது வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்ப நான் யூஸ் பண்ணேன். ஆனா என்னன்னே தெரியாம நான் யூஸ் பண்ணேன். அது இதுக்குதான் யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. டென்சார் ஃப்ளோனா என்ன அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கு, அது இப்படிதான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். பட் அது எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருந்தது. பட் தியரட்டிக்கலா நீங்க அப்ப வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதுதான்னு சொல்லி மேக்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருப்பேன். பட் நீங்க ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அதை எப்படி கொண்டுட்டு போகணுன்றது எனக்கு அப்ப நாலேஜ் இல்ல. பட் இந்த கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆன வந்து கத்துக்கிட்டேன். SQL அந்த இதுக்குதான் யூஸ் பண்றோம், ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் இப்படிதான் கொண்டுட்டு வந்து இங்க நம்ம ஃபிட் பண்ணணும், இதெல்லாமே வந்து நான் இதுக்கப்புறம் கத்துக்கிட்டேன். என்னதான் தியரிட்டிக்கலா மேத்தமெட்டிக்கலா ஸ்ட்ராங்கா நான் அப்ப இருந்தாலும் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எனக்கு லேகா இருந்தது. இந்த கோர்ஸ்க்கு அப்புறம் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது சொல்ல போனா கத்துக்கிட்டதுக்கு. ஓகே.
இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணிட்டு ஒரு ரோலுக்கு இப்போ மிஷின் லேர்னிங் ரோல் அப்ளை பண்ணலாம், டேட்டா அனலிஸ்ட் ரோல் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க அப்ளை பண்ணது ஸ்பெசிஃபிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்களா, இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே நான் போனா டேட்டா சயின்ஸ் அந்த ரிலேட்டடா தான் ஜாப் ப்ரொஃபைல் தேட ஆரம்பிச்சிங்களா? நான் ஏற்கனவே அதான் நான் சொல்றேன், நான் மாஸ்டர்ஸ் டேட்டா சயின்ஸ்ல படிச்சதுனால நான் வந்து கோர்ல தான் போகணும்னு நான் அப்பவே டிசைட் பண்ணி தான் இறங்கினேன். சோ அதுக்கான போறதுக்கு எல்லா முயற்சியுமே நான் பண்ணேன் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஃபர்ஸ்ட் நான் டேட்டா சயின்டிஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் உள்ள போனேன். பட் டேட்டா அனலிஸ்டோட ஒர்க் கிடைச்சது. தென் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா போனேன். ஏற்கனவே பில்ட் பண்ண மாடலை வந்து ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு இதுக்கு போயிருந்தேன். தென் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இது HCL இருந்தப்போ ரெண்டுமே இருந்தது. சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ன்றது என்னோட ரோலு, பட் டேட்டா அனலிஸ்டோட வேலையும் பாக்குற மாதிரி இருந்தது. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா ஃப்ராட்லண்ட் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. அதுலயும் சப்போர்ட்டா இருந்தது. ஜஸ்ட் கத்துக்க மட்டும் முடிஞ்சது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் சரி எனக்கு இது என்ன சொல் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு போனா, நான் இந்த கோர்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு ஃபுல் கோர்ல தான் போகணும்னு டிசைட் பண்ணி வெயிட் பண்ணி தான் போனேன் நான். இதுக்கு இப்பவுமே எனக்கு இன்டர்வியூ கால்ஸ் எப்படி வந்ததுன்னா, டேட்டா சயின்டிஸ்ட்னு வந்தது, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர் இப்படின்னு. பட் இப்ப வர ரெக்குவயர்மெண்ட் எப்படி வருதுன்னா, ஜென்ஏஐ இன்கார்பரேட் பண்ணி தான் எல்லாமே வருது. சோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண, எனக்கு இன்டர்வியூ இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ கேட்டது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மிஷின் லேர்னிங் தான் கேட்டாங்க. மிஷின் லேர்னிங் வந்து அதுவும் எனக்கு இன்டர்வியூ பண்ணவங்க வந்து 27 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சோ அவங்க இன்டர்வியூ பண்ணப்போ நான் வந்து திணறிட்டேன். பட் அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இவ்வளவு தூரம் யாரும் இன்டர்வியூ வந்து இன்டராக்டிவா என்கிட்ட எடுத்துட்டு போனது இல்ல. சோ அதனால அப்பவே என்கிட்ட ரிசல்ட் சொல்லியிருந்தாரு, நீ செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிட்ட, செகண்ட் ரவுண்ட் கோடிங் கிராக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்பவே சொல்லிட்டு போயிருந்தாரு. சோ இன்டர்வியூ கால்ஸ் வந்து நமக்கு இப்படிதான் வரும். மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், சம்டைம்ஸ் டேட்டா அனலிஸ்ட், பவர் பிஐ ரோலுக்கும் வருது. சோ இந்த மாதிரி 3 ஸ்பிளிட் அப்ஸ்ல தான் நமக்கு வரும். இந்த கோடிங் ரவுண்ட் எப்படி மேம் இருந்தது ஆக்சுவலா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ரவுண்ட் வந்து நம்மள வந்து இந்த கோடிங் கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலா மிஷின் லேர்னிங் கோடிங்கும் டீப் லேர்னிங் கோடிங்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கேட்க மாட்டாங்க. அந்த பைத்தான்ல வந்து அதுவும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க. எல்லா இன்டர்வியூரும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்காங்க. மிஞ்சி போனா சம் ஆஃப் என் நம்பர்ஸ் கேட்பாங்க, அப்புறம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க, தென் அந்த சார்ட்டிங், லைக் ஒரு லெட்டர்ஸ் இது கொடுக்குறாங்கன்னா அதை சார்ட் பண்ணி காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் யூனிக் வேல்யூஸ் ரிட்ரைவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பைத்தான்ல இருந்து, கோர் பைத்தான்ல இருந்து தான் கேட்பாங்க. தென் அந்த இது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பத்தி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கோடிங் பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். இது வரைக்கும் நான் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸ்ல இதுதான் கேட்டிருந்தாங்க எனக்கு. ஓகே. அப்புறம் நீங்க இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லா டொமைன்ல எவ்வளவு ஆக்சுவலா பண்ணியிருந்தீங்க? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் லேர்னிங்ல இவ்வளவு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ஸ், டீப் லேர்னிங்ல அது மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் வச்சிருக்கீங்களா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி? இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐ திங்க் 5 பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எப்படி ஃபிக்ஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து டைம் இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா அந்த டைம் கொஞ்சம் வெளில ஃபாரின் போயிருந்தனால எனக்கு அங்க போயிட்டு திரும்ப இந்தியா வர்ற வரைக்கும் எனக்கு டைம் இருந்தது. சோ அந்த டைமை நான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். லைக் அதை நான் பிரிச்சுட்டேன். மிஷின் லேர்னிங்ல நான் இவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிடணும், டீப் லேர்னிங்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜென்ஏல ஒரு 5 பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. ரமேஷா மேம், இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆக்சுவலா இப்போ என்னன்னா, சில கம்பெனிஸ்ல ChatGPT வந்து அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க அது பண்ணாலுமே வந்து கோபைலட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஷன் கொடுக்குது. இப்போ ஒரு கம்பெனி டேட்டா எடுத்து ChatGPTல அஃபிஷியலா போடக்கூடாது. பட் நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும், சஜஷன் கேட்கணும்னா ChatGPT தான் கேட்டாங்க. ஏன்னா கோபைலட் அந்த அளவுக்கு எவால்வ் ஆகல. இந்த கேஸ்ல மத்தவங்க எல்லாம் எப்படி மேம் ஆக்சுவலா யூஸ் பண்றீங்க ChatGPT? இப்போ கம்பெனி டேட்டா வந்து நம்ம செக் பண்ணணும்னா எப்படி மேம் யூஸ் பண்றீங்க? ஆக்சுவலி இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த கம்பெனியோட பெர்மிஷன் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஆல்டர்னேட்டிவ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வாட் யூ கேன் டூ இஸ் இன் திஸ் கேஸ் அப்படின்னா, நீங்க டைரக்டா உங்களோட ரெக்யர்மெண்டோட டேட்டாஸ் இன்புட்டா கொடுக்காம யூ கேன் கிரியேட் டம்மி டேட்டாஸ். என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு, உங்களோட லேப்ல யூஸ் பண்ண முடியாது, பட் யூ வாண்ட் டு கிராக் தட் பர்டிகுலர் டாஸ்க் அப்படின்னா, இதுதான் இன்புட்டா கொடுக்க போறேன், எனக்கு அவுட்புட் இப்படிதான் வரும்ன்றது கண்டிப்பா எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனால ரெக்யர்மெண்ட் கிளியரா இல்லாம பண்ண மாட்டோம். நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இன்புட்னா அந்த இன்புட்டை நீங்க டைரக்டா கம்பெனி இன்புட்டா கொடுக்காம டம்மியா கொடுத்து நீங்க ChatGPTல போட்டு நீங்க எடுத்துக்கலாம். இது ஒன் ஆஃப் த வே ஆக்சுவலி.
இன்னொரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஃபோர் ChatGPT வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. 2022 நவம்பர்ல வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி சர்வே பண்ணோமோ அந்த மாதிரி தான் சர்வே பண்ணி ஆகணும். ஓகே மேம். சரிங்களா? நம்ம நீங்க கேட்கலாம், அப்ப கோட் எல்லாம் என்ன பண்றது மேம் அப்படின்னு கேட்கலாம். மேக்சிமம் கம்பெனிஸ்ல யாருமே நீங்க மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், அதுவும் உங்களுக்கு பைத்தான் டெவலப்பரா இருந்து PhD லெவல்ல இருந்து ஒரு 15 இயர்ஸ் இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட தான் ஸ்கிராச்ல இருந்து கோட் எழுத சொல்லுவாங்க. நீங்க உங்ககிட்ட இருந்து என்ன வேலை வாங்க முடியுமோ அந்த வேலையை அவங்க வாங்கிப்பாங்க. அதுக்கு நம்ம ரெடியா இருந்தா போதும். சரிங்களா? ஓகே ஓகே மேம். எங்களுக்கு ChatGPT பிளாக் பண்ணிருக்கீங்க மேடம். ஆமா, நிறைய கம்பெனிஸ்ல ஈவன் யூ கேன் நாட் யூஸ் API. எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, APIக்கும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அப்போதான் நீங்க லோக்கல் சர்வர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓன் சர்வர் கிரியேட் பண்ணி லாமா மாடல் எப்படி டிப்ளாய் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமை நீங்க சால்வ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப டெக்னிக்கல் கிளைண்ட் மட்டும்தான் அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் AWSல இருக்காங்கன்னா அவங்க நல்லாவே செக்யூரிட்டி கொடுக்குறாங்கன்ற பொழுது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. பெட்ராக் யூஸ் பண்ணியும் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி AWSல ஜம்ப் ஸ்டார்ட்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, லிட்டரலி லைக் ஹக்கிங் ஃபேஸ். நீங்க ஹக்கிங் ஃபேஸ்ல இருந்து API யூஸ் பண்ணி அந்த LLM மாடலோட கம்யூனிகேட் பண்றதுக்கு AWSல செக்யூரிட்டி அதிகமா இருக்கிறதுலயும் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ எனிஹவ் அவங்க கம்பெனில என்ன கிளவுட் யூஸ் பண்றாங்களோ அதுக்கு அவங்க சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. ஓகே மேடம், லாஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலா இப்போ நீங்க இந்த டிரான்சிஷன் பீரியட்ல எந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு ஓவரால் பில்ட் ஆச்சு? ஆக்சுவலா நம்ம வந்து போலாம், நம்ம வந்து ஓரளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கும் சொல்லி நீங்க எந்த ஸ்டேஜ்ல ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலா எந்த ஸ்டேஜ் ஆக்சுவலா வந்து நான் லோ ஆகல, சொல்ல போகணும்னா அதுதான். நான் வந்து கிளியரா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூல போயிட்டு நான் பயந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போயிடுவேன். கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு பயந்து நான் பல நாள் கட் பண்ணிருக்கேன். சோ அந்த இடத்துல வந்து நான் லோ வச்சுன்னா இவ்வளவு படிச்சிருக்கோம், ஆனா நம்ம ஏன் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண நமக்கு முடியல அப்படின்ற இடத்துல நான் கொஞ்சம் உடஞ்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து இல்ல நமக்கு முடியும், நம்ம பேசுறதுதான் நல்லா தான் பேசுறோம், பட் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட லேக் ஆகுது, நம்ம கோடிங்க்கு பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். பைத்தான் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். நான் டெய்லியும் படிக்கிறத தாண்டி நான் வந்து சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட பல தடவை பைத்தான ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட், டியூப்பிள், ஸ்ட்ரிங், டிக்ஷனரின்றத வந்து பல தடவை நான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அது எழுதுறதுக்கு வரவே இல்லை. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது நான் படிக்கிறதோட நிறுத்திடுறேன், நான் பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறேன், கோட்ல நான் கை வச்சு எழுத மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், சரி ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5-6 நம்ம எழுதுவோம் டெய்லி, அதுக்கப்புறமாவது நமக்கு இந்த ஒரு பயம் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன கொஸ்டின் கேட்டு நானே எழுதி. எனக்கு இந்த இன்டர்வியூ கொஞ்சம் நிறைய அட்டன் பண்ணனால என்னென்ன ஃப்ரீக்வெண்டா வர கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நானே இது பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னோட லிங்க்டின்ல கூட நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், டெய்லி ஒரு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்ச நாள் போட்டுருந்தேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியானதுனால அதையும் நான் இப்போ பண்றது இல்லை. திரும்பவுமே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ChatGPT வந்த அப்புறம் நம்ம வந்து இப்ப தனியா கோட் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி மாளவிகா பிராக்டிஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி எனக்கு நான் ஒர்க் பண்ணும் போது ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் EC பேக்ரவுண்ட். எங்களுக்கு கோடிங் ECல கிடையாது, வேற கால சூழ்நிலைகள்னால சரி ப்ரோக்ராம் தான். ஏன்னா எங்களுக்கு ECல எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது, ஓப்பன் சோர்ஸே கிடையாது, எல்லாமே பெய்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஐடில இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டா உள்ள போயிடலான்ற கணக்கே அங்க கிடையாது. சோ அப்ப ப்ரோக்ராமிங்ல மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு அவுட் எடுக்கணும்னு நினைச்சா ஈஸியா ஓப்பன் சோர்ஸ் மூலியமா எடுக்க முடிஞ்சது. சோ அப்போ நான் ஒரு கம்பெனில அப்பதான் ப்ரோக்ராமிங் எல்லாம் படிச்சுட்டு ABCD எல்லாம் தெரிஞ்சுட்டு பிளேஸ் ஆகி ஒர்க் பண்ணும்போது எனக்கு இஃப் தெரியும், ஃபார் தெரியும், இஃப் எல்ஸ் அதெல்லாம் தெரியும். ஆனா ஒரு இடத்துல லேக் ஆயிருந்தேன். என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல எந்த சினாரியோக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அப்போ என்னோட சீனியர் ஒருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்மளோட டிஜிட்டல் கிளாக் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் கிளாக் 60 செகண்ட் ஆனா 1 மினிட் கணக்கு, 60 மினிட்ஸ் ஆனா 1 ஹவர் கணக்கு, கரெக்டுங்களா? இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீ பைத்தான் யூஸ் பண்ணிட்டு வாங்கன்னு. அப்போதான் எப்போ ரெக்யர்மெண்ட் கிளியரா இருக்கோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, நான் சொல்லியிருப்பேன், வீடியோலயே நிறைய சொல்லியிருப்பேன், இன்னைக்கு படிக்க போறோம், லேப்டாப்ல எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருப்போம், கீபோர்ட்ல கையும் இருக்கும், என்ன டைப் பண்ணணும்னு தான் நம்மளுக்கு தெரியாது.
சரிங்களா? ஏன்னா லிட்டரலி when we don't have any record, இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான்ப்பா சால்வ் பண்ண போறோம், இன்னைக்கு சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தரலாம், இன்னைக்கு ஃபேக்டோரியல் பண்ணிடலாம், இன்னைக்கு ஃபிபனாக்சி சீரிஸ் பண்ணிடலாம், எப்போ நீங்க முடிவு பண்றீங்களோ அப்பதான் உங்க கை டைப்பே அடிக்கும். அது வரைக்குமே நானும் அப்படியே எனக்கும் கைடன்ஸ் கிடையாது அந்த டைம்ல. சோ லிட்ரலி எனக்கு அது சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆனா எனக்கு அவுட் இப்படிதான் வேணும்னு எப்ப சொன்னாங்களோ அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இப்ப இந்தந்த சினாரியோக்கு தான் ஃபார் லூப் வரும், இந்தந்த சினாரியோக்கு தான் இஃப் வரும், இந்தந்த சினாரியோக்கு தான் இஃப் எல்ஸ் வரும். அப்ப விஷயம் என்னன்னா, இப்ப மாளவிகா பேசும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை வந்து இட்ஸ் நாட் அபவுட் கெட்டிங் சேலரி, அப்படி ஜாப் சேலரின்றது என்கோலா இருந்தாலும் அவங்க ரூட் காஸ், நீங்க எவ்வளவுதான் நான் தியரி படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய மாஸ்டர்ஸ் வச்சிருந்தாலும், ஏன்னா அவங்க மாஸ்டர் முடிச்சுட்டு போகும்பொழுது அவங்களுக்கு கிடைச்ச அந்த அப்ரிசியேஷன் கிடைக்காத அப்ரிசியேஷன் when she is strong in coding. 27 years old ஒரு பர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அவங்க கிட்ட இந்த அளவுக்கு இன்டராக்டிவா இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்களோட சக்சஸ் பாயிண்ட். ஆனா அந்த இடத்துல மாளவிகா பயந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டே போயிருக்க முடியாது. சோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, கோடிங் அப்படின்றது பிரியாணி மாதிரி ஒரு எமோஷன். அதை வந்து நீங்க எப்படி டைஜஸ்ட் பண்ணணும், இப்படி போட்டா எப்படி வரும், நெக்ஸ்ட் எப்படி வரும், நீங்க அது கூட மட்டும் டிராவல் பண்ண பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு அடிக்ட் மாதிரி. எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரிதான் சீரியஸா அது நீங்க எப்போ கீப் ஆன் பிராக்டிஸ் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்பதான் இப்ப உங்களுக்கு எல்லாம் என்னடா இவங்க மேக்சிமம் இந்த இன்டர்வியூ மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலா போகுது, எல்லாமே எல்லாம் பத்தி சென்னை பத்தி பேசுறோம். நிறைய பேருக்கு இது ரொம்ப அப்ட்ராக்டா இருக்கலாம் பிகினர்ஸ்க்கு, என்னடா இவங்க பேசுறாங்க அட்வான்ஸ் டாபிக் நிறைய பேசுறாங்கன்னு. சோ பிகினர்ஸ்க்காக நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்டேஜ்க்கு நீங்க அட்டைன் ஆகணும்ன்றத ஏன் வைங்க, சரிங்களா? நிறைய பேருக்கு என்னன்னா அந்த பயம், கோடிங்கா வராது, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் என்னால முடியல அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா எல்லாருமே அதை பிரேக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, சாதிச்சவங்க எல்லாருமே அதை பிரேக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து சீக்ரெட் என்னன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எப்பெல்லாம் பயமா இருக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியல, அந்த சீக்ரெட் என்ன கத்துட்டு இதை பிரேக் பண்ணுன்றது மட்டும்தான் உங்களோட ஒரே சொல்யூஷன் அண்ட் டிசிஷனா இருக்கணுமோ தவிர செட் ஆகாதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது, சரிங்களா? அதனால ஒன்ஸ் யூ கெட் வித் தி பேசிக்ஸ் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின் பை யோர் செல்ஃப். அடுத்தவங்க கேட்டதான் நான் ஆன்சர் பண்ணுன்ற ஸ்டேஜே கிடையாது. மாளவிகா மாதிரி யூ கேன் டூ செல்ஃப் பிராக்டிஸ். அப்ப இந்த இன்புட்டை மாத்தி போட்டா நான் சம் ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு சொன்னேன்னா நீங்க மல்டிபிளிகேஷனுக்கு ட்ரை பண்ணுங்க, டிவிஷனுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி யூ கேன் டூ சோ மெனி நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூக்கெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். Good evening, ma'am. Yeah, hi, good This is Ashwin. First of all, thank you for Ramisha, ma'am, and the opportunity. Congrats, Malavika, ma'am. Yeah, thank you. மேம் எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் அந்த லேர்னிங் டைம்ல இன்டர்வியூ பீரியட் வேணாம், உங்களோட லேர்னிங் ஜேர்னில என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அது எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? லேர்னிங் ஃபேஸ்ல வந்து எப்படின்னா பேசிக் தியரட்டிக்கலா நான் வந்து எதுவும் பத்தி சொல்ல இது பண்ணல. ஏன்னா வந்து தியரட்டிக்கலா இப்போ உங்களுக்கே கொஞ்சம் அந்த கோர்ஸ் பண்ணப்போ நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல, அதை மட்டுமே நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா போதும். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோடிங் எழுதுறப்போ திடீர்னு நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம், லாஸ்டா வந்து ஏதாவது ஒரு எரர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். சோ அதனால நம்ம ஃபெட்டப் ஆகி நான் எத்தனையோ தடவை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன் சிஸ்டம். சோ அதை நான் யோசிக்காம நிறைய தடவை பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் அடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்பி வந்து அதே எடுப்பேன். அப்ப வந்து எனக்கு அதுக்கான ஐடியா கிடைக்கும் எப்படின்னா, ஏன்னா நான் அப்ப அந்த ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியாயிருப்பாரு, எரரா அடிச்சுட்டு இருக்கு, அதுல இருந்து வெளியாகி நான் திரும்ப வந்து உட்காந்து செக் பண்ணிருக்கேன். சோ அந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த கோர்ஸ் பண்றோம்ல, இந்த கோர்ஸை வந்து நம்ம ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்துட்டே போக வேணாம். நம்ம மிஷின் லேர்னிங் பண்றோமா, அந்த ப்ராஜெக்ட பண்ணி முடிக்கிறோமா, அடுத்தது டீப் லேர்னிங் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோமா, அதுக்கப்புறம் நம்ம கேப் எடுத்தோம்னா பரவாயில்ல. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, மிஷின் லேர்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் பண்ணேன், தென் கேப் எடுத்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த ஒரு மிஸ்டேக்கால வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா டைம் கொஞ்சம் நான் இழுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏற்கனவே நம்ம படிச்சோம், ஏன்னா நம்ம இவ்வளவு டைம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சோ டைவர்ட் ஆகாம இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னா டைவர்ட் ஆகாம நம்ம இருக்கிறது பெரிய விஷயம். தென் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ற டைம்ல நீங்க டேட்டா எடுக்கிறீங்க தெரியுமா,
இப்போ நீங்க மேபி இப்போ ஏதோ ஒரு இமேஜ் டீப் லேர்னிங்லாம் கண்டிப்பா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்குலாம் இமேஜ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்ப இமேஜ் டேட்டா செட்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க. இப்போ ரோபோஃப்ளோ அந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து நீங்க டேட்டா எடுக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. நீங்க இப்போ ஏதோ ஒரு என்ன சொல்ற ஃபர்ஸ்டே நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸானதை நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா செட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நீங்க அதுலயே உட்காந்துருவீங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அதுவே நீங்க நோண்டிட்டு இருப்பீங்களே தவிர்த்து அடுத்தது நம்மளால போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்து நீங்க டேட்டா செட் கரெக்டா இருக்கிறது, ஏற்கனவே கிளீன் பண்ண டேட்டா, ப்ரீ ப்ராசஸ் பண்ண டேட்டாவை எடுத்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே நம்மளால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகலாம். இதெல்லாம் நான் வந்து இந்த டேட்டா செட் எடுக்கிற விஷயத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டேன். அது என்ன சொல்றது, எடுப்பேன் வராது, அவரை சரின்ட்டு அதுலயே உட்காந்துருப்போம் ஒரு 2 days. அவரை திரும்ப இல்ல வேணாம் நம்ம வேற எதாவது எடுத்துக்கலான்ட்டு அப்புறம் தான் நான் இது பண்ணேன். டேட்டா செட் எடுக்கிறதா பெரிய சேலஞ்ச். சொல்ல போனா டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல ஆஃபீஸ்லயும் கம்பெனிலயும் சரி அந்த டேட்டா செட்டை கிளீன் பண்றதா பெரிய சேலஞ்ச் சொல்ல போனா. சோ படிக்கிற டைம்ல அந்த டேட்டா செட் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியானதை எடுங்க, தென் ஹார்டா மீடியமா எடுங்க, அடுத்தது ஹார்டா எடுங்க. அந்த ஒரு டேட்டா செட் எடுக்கிறது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அது மாதிரி உங்களுக்கும் அந்த என்னடா இதே பண்ணிட்டு இருக்கோன்ற ஃபீல் இருக்காது. ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோம்னா உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும். அந்த அவுட்புட்டை நீங்க பாக்குறப்போ அப்பா நம்ம பண்ணிட்டோம், நமக்கு அவுட்புட்டா வந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். ஸோ டேட்டா செட்டை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுங்க, அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேட்டா செட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். ஓகே மேம், நீங்க சொன்னதுல ஒரு வேலிடான பாயிண்ட் என்னன்னா, நானும் இப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ஆக்சுவலா நான் அந்த ரமிஷா மேம் தெரியும், நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. பட் ஸ்டில் நான் இன்னும் கிளஸ்டரிங்ல தான் இருக்கேன். நீங்க ஃபேஸ் பண்ண அதே இஷ்யூ தான். நான் வந்து கிளஸ்டரிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவேன். டக்குன்னு இப்போ பர்சனல் இஷ்யூ அண்ட் ஜாப்ல வந்து ஆக்சுவலா நான் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் கேப் ஏற்பட்டோடனே எனக்கு வந்து திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன். ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்பேன். திரும்ப ஒரு கேப் விழும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ நான் ஒரு 3rd டைம் வந்துட்டேன் நான். ஆக்சுவலா இது வந்து எல்லாருக்குமே மேபி இந்த ப்ராப்ளம் மேபி யாராவது ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனா வந்து என்னன்னா கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணணும். முக்கியமா வந்து மேம் சொன்ன மாதிரி கேப் எடுத்துக்காதீங்க. கன்சிஸ்டண்டா ஒரு நாள் ஸ்கிப் ஆகுதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இல்ல ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதை நான் இப்போதான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா ஒன்றும் கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிருவேன், எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ நீங்க என்ன ரிவிஷன் மெத்தட் மேம் ஃபாலோ பண்ணீங்க? ரிவிஷன் மெத்தட்ல நான் பெருசா எதுவும் ஃபாலோ பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா மெஷின் லேர்னிங் முடிச்சுட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்ல, அந்த ப்ராஜெக்ட் பண்ண டைம்ல நான் எல்லாத்தையும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்பேன், நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்ன பண்ணுவேன்னா நான் வந்து நோட்ஸ் எழுதுவேன். மேம் சொன்ன மாதிரி அந்த வீடியோ முடிச்சுட்டு தான் அந்த நோட்ஸ் எழுதுற பழக்கத்தை மேம் வீடியோக்கு அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து பேசிட்டே இருப்பாங்க, நானும் எழுதிட்டே இருப்பேன். அந்த பழக்கத்தை வந்து மாத்திக்கிட்டு நான் என்ன அந்த மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நோட் புக் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோல சைட்ல ஹெட்டிங் மட்டும் போட்டிருப்பாங்க. என்ன பண்ணுவேன், அந்த ஹெட்டிங்கை வச்சுட்டு நான் யோசிச்சு பார்ப்பேன், சரி இதெல்லாம் நம்ம படிச்சோம், அதுல இது இருக்கு, இதுல அது இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளவே நான் தனியா நிறைய நாள் பேசியிருக்கேன், தனியாவே ரிவிஷன் பண்ணிக்குவேன். ஏன்னா நான் வந்து அந்த ஃபாரின்ல இருக்க டைம் தான் இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்ப நான் தனியா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. சோ அப்ப நான் தனியாவே பேசிப்பேன், இது இதுக்குதான் அது இதுக்குதான் சொல்லிட்டு நானே எனக்குள்ளே பேசிதான் அந்த ரிவிஷன் மெத்தடை கொண்டு வந்தேன். தென் டீப் லேர்னிங் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ்லயே வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் ஏற்கனவே காலேஜ்ல எடுத்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த CNN ANN எல்லாம் மேம் சொல்லி கொடுத்தது மாதிரி நான் வந்து காலேஜ்ல ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் இருக்கு. சோ அது வந்து ஏற்கனவே படிச்சதை வச்சு படிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் படிச்சேன். அதை வச்சு நான் தனியா பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் யாராவது வருவாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அந்த மாதிரிதான் நான் என்னோட ரிவிஷன் வந்து ரொம்ப தனியா பேசிதான் நான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயத்த. திரும்பவும் அந்த பைத்தான்ல வந்து நான் ரிவைஸ் பண்ணது வந்து அந்த கோடிங் நான் எழுதி பார்த்தேன். ஒரு ஜூபிட்டர் நோட் புக் எடுத்துக்குவேன், ஒரு கொஸ்டின் நானே டைப் பண்ண மார்க்டவுன்ல கொஸ்டின் டைப் பண்ணிட்டு கீழே ஆன்சர் போட்டு அந்த மாதிரி ஜஸ்ட் இப்ப ஐ திங்க் பைத்தான் அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அது வெப்சைட் இருக்கும்ல மேம், கொஸ்டின் மட்டும் கொடுப்பாங்கல்ல, கோட் இருக்கு,
அந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்ல இருந்து கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஈஸி மீடியம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் ஈஸி லெவல் தான் எப்பயுமே கிராக் பண்ணுவேன். மீடியம் ஹார்டுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போனோடனே கை வைக்க மாட்டேன். ஸோ ஈஸியா இருக்கிறத ஃபர்ஸ்ட் நானே எடுத்து ஜூபிட்டர் நோட் புக்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அடுத்து மீடியம். பட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2-3 அந்த மதிய தூக்கம் வர டைம்ல பைத்தான்ல தான் நான் உட்கார்ந்து இருப்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணிடுவேன் கொஞ்சம். தென் அந்த லிங்க்டின்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தது. இந்த வீக் நான் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன்னா, ஒரு வீக்குக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம போடணும், அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு கத்துப்போம் அப்படின்றத நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அது மாதிரி GitHubல ரெபாசிட்டரி நம்பரை வந்து நான் அதிகப்படுத்தணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசையா இருந்தது. ஏன்னா நான் நிறைய பெரிய என்ன சொல்றது கம்பெனில ஒர்க் பண்றவங்களோட எல்லாம் பார்ப்பேன். அவங்க எல்லாம் 120 அப்புறம் 160 200 இப்படி வச்சிருந்தாங்க. நம்மளும் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஆசையா, அது ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ரிவிஷன். ஓகே மேம், இன்னொரு கொஸ்டின் மேம். அல்காரிதம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேம் மோஸ்டா எல்லா மெயின் அல்காரிதம்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. கேக்குதா மேம்? மேம் வந்து மோஸ்டா எல்லா அல்காரிதம்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. சில அல்காரிதம்ஸ் வந்து அதாவது நமக்கே தெரியும் என் நம்பர் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே வந்து மேம் ஆனால் அதை எப்படி வந்து லேர்ன் பண்ணணுன்றத நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மேம் சொல்லி கொடுத்து அது இல்லாம இருக்கிற அல்காரிதம்ஸ் வந்து எப்படி உங்களோட இன்டர்வியூல அதோட ரோல் எப்படி இருந்துச்சு? இல்ல இந்த இம்பார்ட்டன்டான அல்காரிதம்ஸ் மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். இன்டர்வியூல இதோட ரோல் எப்படி இருந்துச்சு? இன்டர்வியூல வந்து நான் மிஷின் லேர்னிங்க்கு என்னென்ன அல்காரிதம் கேட்பாங்கன்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கோர்ஸுக்கும் அந்த மிஷின் லேர்னிங் இன்டர்வியூக்கோ எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி. முக்கியமா பேக்கிங் பூஸ்டிங் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த ஒரு இன்டர்வியூல கூட அந்த கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. அதை தாண்டி ரேண்டம் ஃபாரஸ்ட் பத்தி கேட்பாங்க, என்செம்பிள் லேர்னிங் அப்ரோச் கேட்பாங்க. சோ இது 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 கேட்பாங்க. தென் லீனியர் ரெக்ரெஷன், டிசிஷன் ட்ரீ. சோ இது கொஸ்டின்ஸ் வர்றது இதுதான். தென் ப்ரிசிஷன் ரீகால்னா என்ன, அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா ப்ரிசிஷன் ரீகால், ஸ்கொயர், அந்த மெட்ரிக்ஸ் பத்தி கேட்பாங்க. மிஷின் பொறுத்த வரைக்கும் இதுலயேதான் கொஸ்டின் சுத்தி வந்துட்டு இருக்கும். சோ மேக்ஸிமம் இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் கேட்டதா இல்ல. இப்ப இன்டர்வியூஸ்ல எனக்கு இதை தாண்டி வேற எதுவும் கேட்கல. ஓகே மேம். ஹைப்பர் டியூனிங் பேராமீட்டர்ஸ் எப்படி மேம்? அது நிறைய இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஹைப்பர் டியூனிங் பேராமீட்டர்ஸ்? ரிமெம்பர்லாம் பண்ணலங்க. நான் அது எப்படின்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா மெயினா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குவேன். மெயினா இருக்கிறதுனா இப்போ டிசிஷன் ட்ரீ அப்படின்னா அதுல வந்து அந்த என்ன கிரைட்டீரியா அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஸ்கொயர் வரைக்கும் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் தான் மேக்சிமம் மிஷின் லேர்னிங்ல நமக்கு கேட்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ மேக்சிமம் இது எல்லாமே வந்து அந்த கோர்ஸ் மாடியூல்ல எல்லாமே கவர் ஆயிருக்கு. அது இல்லாம நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா அது பெஸ்ட். லைக் ஸ்டார்டிங் ரெக்குவயர்மெண்ட் கேதரிங்ல இருந்து டிப்ளாய் இப்போ ஹோஸ்ட் பண்றோம்ல, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ஹோஸ்ட் பண்றோம் கிளவுட்ல அப்படின்ற வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம்னா பெஸ்ட். ஏன்னா வந்து இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க கிளவுட்ல எப்படி டிப்ளாய் பண்றீங்க ப்ராஜெக்ட அப்படின்ட்டு கேட்பாங்க. மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட எண்ட் டு எண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்கிறப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம். ஏன்னா இப்போ வர கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் எப்படி இருக்குன்னா கிளவுடும் தெரிஞ்சிருந்தா பெட்டர் அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. ஸோ அதை டிப்ளாய் பண்றதும் நம்ம கத்துக்கிட்டோம்னா ஈஸியா. இதெல்லாம் தான் மேக்ஸிமம் மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ். ஓகே மேம். ஹைப்பர் டியூனிங் பேராமீட்டர்ஸ் பத்தி அது இன்டர்வியூல எப்படி மேம்? டியூனிங் பேராமீட்டர்ஸ் வந்து நான் ஞாபகம் எல்லாம் வச்சுக்கிட்டது கிடையாது. சொல்ல போனோம்னா வந்து நம்ம எப்பவும் போல அந்த எஸ்கேலான்ல நம்ம அந்த அல்காரிதம் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணி வச்சு பாக்குறது. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்ப நம்ம அதிகமா ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்த லீஃப் பத்தி எழுதுவோம், அப்புறம் சைட்டேஷன்ஸ் என்ன இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டிசிஷன் ட்ரீக்கும் அதுதான். லாஜிஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்றது அந்த மேக்ஸிமம் சிலது லாஜிஸ்டிக்லாம் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணாம வெறுசாவே அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி கூட நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்றத இன்டர்வியூவர் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுவே வந்து பெஸ்ட் இதுதான். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், அப்ப இந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சேன் அப்படின்ற உங்களோட அப்ரோச்சை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நீங்க ஏதோ ஒர்க் பண்ணிருக்கீங்க அதனாலதான் அதை பத்தி பேசுறீங்க அப்படின்ட்டு. வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்லதான் இருக்கு. நம்ம என்னென்ன பண்ணிருக்கோன்றத சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே உங்களுக்கு இந்த ஐடியா இருக்கு ஸோ பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு இது வந்துடும்.
எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுவும் கஷ்டம் இல்ல. ஏன்னா எவ்வளவோ அல்காரிதம்ஸ் இருக்கு. நம்ம அதவே சொல்ல போனோம்னா நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் ஆபீஸ்ல கம்பெனில யூஸ் பண்றோமா பண்ணலையான்னு கூட தெரியாது. சோ அதனால அது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்ல போறீங்க. சோ அதுல இருந்து இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்க, அது நம்ம எக்ஸாக்ட்லி. ஓகே மேம், ஃபைனல் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அல்காரிதம்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்டா இன்டர்வியூஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு அல்காரிதம்னா அதுல இருந்து எப்படி பிரிக்கலாம் பார்ட்டா? கொஸ்டின்ஸ் வந்து அல்காரிதம் பேஸ் பண்ணி கேக்குறாங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த ட்ரீ ப்ரூனிங், ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங் இந்த மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டு சொன்னாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா டேட்டா இம்பேலன்ஸ் வந்ததுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. சோ அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்றதுதான். இப்ப ரேண்டம் ஃபாரஸ்ட் அந்த என்செம்பிள் லேர்னிங் அப்ரோச் எல்லாம் நீங்க யூஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து சாம்பிளிங் டெக்னிக்கே வந்து என்செம்பிள்ல இருந்து தான் நமக்கு வந்ததுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க அந்த கொஸ்டின் ஏன் கேட்பாங்க அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க, மேக்ஸிமம் டேட்டா இம்பேலன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இன்டெப்தா வந்து இந்த அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் கேட்குது. ஓவர் வியூ லைக் வாட் இஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா நீங்க என்ன சொல்லுவீங்க, இது சூப்பர்வைஸ்டா அன்சூப்பர்வைஸ்டா சொல்லுவீங்க. இது வந்து லைக் எந்த இதுல இருந்து கிளாசிபிகேஷன் யூஸ் பண்ண போறீங்களா, ரெக்ரெஷன் யூஸ் பண்ண போறீங்களா, உங்களோட ப்ராஜெக்ட்ல எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க. இன்னொன்னு என்னன்னா என்ன அல்காரிதம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட பத்தி நீங்க பேச ஆரம்பிங்க. இந்த அல்காரிதம் நான் இந்த நீங்க சில அன்வான்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம். சொல்ல போனோம்னா சில ரொம்ப டெப்தா தியரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்க்கு போகாம நீங்க இழுத்துட்டு வரணும். இன்டர்வியூரை பிராக்டிக்கலா கேளுங்க அப்படின்ற மாதிரி நீங்க பேசி இழுத்துட்டு வந்துடணும். அப்போ நீங்க உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் பத்தி கேட்கிறப்போ உங்களுக்கு நிறைய பேசுறதுக்கு இருக்கும். இப்போ இன்டராக்டிவா இருக்கும் செஷன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ரமேஷ் மேம் அண்ட் மாலா. தேங்க்யூ அஸ்வின். சோ ஹைப்பர்டியூனிக் பாராமீட்டரை பொறுத்த வரைக்கும் டியூ டு பிராக்டிஸ் உங்களுக்கு அது ஞாபகம் வந்துரும். அவங்க மேக்சிமம் இன்டர்வியூ எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, எஸ்விஎம் ரேண்டம் ட்ரீ டிசிஷன் ட்ரீ ரேண்டம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் ஏஎன்என் சிஎன்என் அந்த ஃபவுண்டேஷனோட ஹைப்பர் டியூனிங் தான் அதிகமா. அது ஆக்சுவலி அவங்களோட விருப்பம் என்னன்னா ஹைப்பர் டியூனிங்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு அவரா இருக்கான்றத டெஸ்ட் பண்ணுவாங்களோ தவிர அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த பேசிக்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும் பொழுது நீங்க செப்பரேட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்ல, பண்ணும் போதே சி அல்டர் பண்ணும் எஸ்விஎம்க்கு ரேண்டம் ஃபாரஸ்ட்க்கு என்ன நம்பரை மாத்தி பார்க்கலான்றது வந்துடணும். சரிங்களா அஸ்வின்? ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மேம், சாரி. பாலகா மேம், ஆக்சுவலா மேம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லா அல்காரிதம்ஸ் ஒரு கிளாஸ்ல போட்டு நம்ம வந்து ஒரு அல்காரிதம் போட பண்ணக்கூட எல்லா அல்காரிதம் ரெக்ரெஷன் கீழே போட்டு அதுல பெஸ்ட் ஏதோ நம்ம சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ரியல் டைம்ல மேம் கொடுத்த அதே சினாரியோஸ் நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்களா, இல்ல என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க? அந்த அல்காரிதம்ஸ் மல்டிபிள் அல்காரிதம்ஸ் நம்ம அவுட்புட் பெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலா அதுக்கு இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம வந்து டேட்டா செட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த டூலே வந்து நமக்கு ஒரு டாப் அல்காரிதம் லிஸ்ட் கொடுக்கும். பட் சில கம்பெனிஸ்ல வந்து அதை வெல்கம் பண்ணுவாங்க. இப்ப நான் இருக்க கம்பெனிஸ்ல அதை அப்ரோச் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலா மேம் சொன்ன அப்ரோச் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ நானே என் டீம்ல இருக்கவங்க கிட்ட நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சோ இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் போறதுதான் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டூல்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு செட் ஆஃப் 10 அல்காரிதம்ஸ் டாப் அல்காரிதம்ஸ் கொடுத்து அதுல நம்ம டாப் 5 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் அந்த 3க்கு வந்து இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் நம்ம மாடல் பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணி அதுல ஒண்ண வந்து நம்ம எடுத்து ஃபைனல் மாடலா சேவ் பண்ணுவோம். சோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றப்போ நமக்கே வந்து அதுல இன்டெப்தா நாலேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னென்ன பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியும். ஃபியூச்சர்ல இப்ப ஏதோ ஒரு இஷ்யூ வந்து அந்த மாடல்லயோ எதுலயோ ஒண்ணுல வருதுன்னா நீங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபாலோ பண்றதே பெஸ்ட். அது பேஸ்ட் ஆன் உங்க கம்பெனி பொறுத்தும் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே இந்த டூல் வச்சு பண்ணி அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கலாம். சோ அப்ப அவங்க அதை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி எனக்கு டாப் 10 மாடல்ஸ் எடுத்து இதுல இருந்து நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அது பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் பொறுத்து இருக்கு. பட் ரெண்டுவே இருக்கு. ஒன்னு ட்ரெடிஷனல் வே, இன்னொன்னு வந்து இது டாப் இதை வந்து சூஸ் பண்றது.
AWSல ஆட்டோ எம்எல் இருக்கு, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணி கொடுத்துரும். ஸோ த திங்னஸ் என்னன்னா, நம்மளா ஓன் ஹேண்ட் வச்சு பண்ண பொழுது நம்ம டேட்டாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாளைக்கு சொன்ன மாதிரி வி கேன் ஏபிள் டு எந்த இடத்துல மாத்தணும்ன்றது தெரியும். டூல் வேஸ்ட் போயிட்டுன்னா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. பட் டூல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, உங்களோட சிவியாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட பொறுத்து யூ கேன். இது சும்மா குட்டி ப்ராஜெக்ட் தான், இதுக்கு இவ்வளவு டைம் போகணும்னு அவசியம் இல்ல, ஈஸி பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் கோ வித் டூல். இல்லைங்க இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், தப்பு மிஸ்டேக் ஆச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகும்னா ட்ரெடிஷ்னல் வேல மேக்சிமம் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா அண்ட் ஒவ்வொரு மாடலுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மிஷின் லேர்னிங். ஈவன் இஃப் யூ கோ வித் ஜெனரேட்டிவ் ஏஐ LLM எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வி ஹாவ் மெனி மாடல்ஸ். ஜெமினி இருக்கு, ChatGPT, DeepSeek, நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லாத்துலயும் கூட போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட் வருதோ அதையும் நீங்க எடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்துருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் ஆல் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் மாடல் செலக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். ஆக்சுவலா இந்த மீட்டிங்ல என்ன ஒன்று தெரிஞ்சுட்டா, சில விஷயம் நமக்கு தெரியுது, சில விஷயம் தெரியல. இருந்தால் அடுத்த லெவல் கொண்டு போகுது மேம் யோசிக்கிறது. இப்போ டூல்ல வந்து நீங்க சொல்லும் இந்த மீட்டிங்லாம் தெரியுது, அதுக்கு ஆல்ரெடி ஒரு டூல் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலா தேங்க்யூ. இந்த நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேடம், இந்த போல்ட், கர்சர் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஈஸியா பிக்கப் பண்ண முடியுது. இப்ப அதெல்லாம் வச்சுட்டு எங்கேயும் ஜாப்லாம் இருக்குங்களா? தேடி பார்த்தா எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஐடியா இருக்குங்களா மேடம்? இது அந்த மாதிரி ஒரு 20-30 டூல் இருக்கு. ஈஸியா சூப்பர் பேஸ்ல கனெக்ட் பண்ண முடியுது, ஈஸியா கிட்டப்ல அதெல்லாம் மூவ் பண்ண முடியுது, வெர்ஷன் மெயின்டைன் பண்ண எல்லாமே பண்றாங்க. பட் எனக்கு என்னன்னா அதை கொஞ்சம் சரி குயிக்கா கத்துக்கலாம். இதெல்லாம் நிறைய கோடு பண்ண வேண்டியதா இருக்கும், லைனா நிறைய கத்துக்க வேண்டி இருக்குது, பேக்கேஜ் கிளாஸ் எல்லாம் இருக்கு. இந்த டூல்குள்ள போயிடலான்னு. புரியுது. ஆக்சுவலி என்னன்னா இந்த டூல்ல யார் வேணாலும் கத்துக்கலாம், த ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு கம்பெனி சைடு ஜஸ்ட் லைக் தட் அந்த டூலை மட்டும் அவங்களால டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வரும், திடீர்னு பக் வரும், திடீர்னு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வரும். அப்ப அந்த டூலால அந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்டை சால்வ் பண்றதுக்கு அந்த டூல்ல ஆப்ஷனே இல்லைன்னா என்டையர் ஃப்ரேம் ஒர்க்குமே அவங்களுக்கு ஃபெயில் ஆயிடும். சரிங்களா? சோ என்ன ஒரு கம்பெனி எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அது பெனிஃபிட் தான். சரிங்களா? எப்போ we are depend on only one skill அப்படின்ற போதுதான் நம்ம மாட்டிப்போம், நம்மளுக்கு growth இருக்காது. டூல் யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் லைக் தட். ஒரு 2 days ட்ரைனிங் கொடுத்து அந்த டூலை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா ஸ்கேலிங், சர்வேயிங் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு 2 டாஸ்க்கு நீ டூல் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த 3 டாஸ்க்கு நீங்க ஸ்கிராச்ல இருந்து தான் பண்ணணும், இதை நீங்க ஓனா தான் பில்ட் பண்ணணும். அப்போ என்னன்னா தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ரூல். சரிங்களா பாரதி சார்? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டூல்ஸ் எல்லா கம்பெனிஸோட ரெக்யர்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்றது கிடையாது. சரிங்களா? டூல் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். பட் ஆனா இந்த நம்மளுக்கு எங்க இருந்தா நம்மளுக்கு மதிப்போ அதுல உட்காந்துக்கணும். நம்ம சும்மா அது ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் மேடம். இது அதை வச்சு நம்ம ஜாப் வாங்க முடியும்ன்றத விட அது ஆட் ஆன் தான். லைக் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு நான் ஹைப் பண்றேன், அதனால நீங்க பெஸ்ட் ஆவீங்கன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூலி ராங். நீங்களே சொல்லுங்க, அப்படி ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் ஒரு ஆஃப்டர் பிரேக், லாங் பிரேக் அப்புறம் திருப்பி படிக்க போனா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது மேடம். ஒவ்வொரு கோடும் பாத்தீங்கன்னா, முன்ன நான் பண்ண கூட எல்லாமே எது பாண்டாஸ் டைப் பண்ணா கூட என்ன ஸ்பெல்லிங் கரெக்டான்ற அளவுக்கு இருந்தது. சரின்ட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இந்த டூல் ஏதாவது எடுப்போம்னு பார்த்தா நல்லா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஜாப் சர்ச் பண்ணா எங்கேயுமே அது யாரும் கண்டுக்கூடாது. போல்ட்டை போட்டோம்னா கர்சர், போல்ட், அந்த எல்லா லவபிள் எதை போட்டாலும் யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல இந்த டூல்ஸ் எல்லாம். அது தெரியல உங்களுக்கு சர்ச்சிங் எங்கன்னா தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னா, ஏன் வந்து இவ்வளவு வேல்யூ ஆடட் அவ்வளவு காசு வாங்குறாங்க, $80 $20 அப்படின்னு காசு வாங்குறாங்க. சார் அதுதான் சொல்றேன் இல்லையா, அது நான் ஃப்ரெஷரை கூப்பிட்டு கூட வச்சு 2 நாள் 1 வாரம் ட்ரைனிங் பண்ணிடுவேன். அதுக்கு நான் ரெஸ்யூம்ல போட்டு நான் பே பண்ணி ஆளை ரெக்ரூட் பண்ணுன்ற அவசியம் கம்பெனிக்கு கிடையாது. எங்க டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கோ, எந்த ஒரு ப்ராப்ளத்தை மக்களால சால்வ் பண்ண முடியும், அந்த கீவேர்ட்ஸ் தான் யூ கேன் சால்வ் அரௌண்ட் இட். புரியுதுங்களா? ஓகேங்களா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த மாதிரி டூலை விட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் AWS எடுத்துக்கலாம். அதுல நிறைய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அதுலதான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க.
அந்த மாதிரி டூல்லாம் நம்மளுக்கு கஷ்டமும் கூட. பிராக்டிஸ்ல அதெல்லாம் அவங்களுக்கு வேல்யூ வரடா இருக்கும். அந்த கீவேர்ட் எல்லாம் அவங்க போட்டே தான் கேட்பாங்க. பட் ஓகே. இதெல்லாம் ஒரு ஏபிஐ நம்ம கேட்கலாம். யா தெரிஞ்சுக்கதான். ஓகே ஓகே. ஏன்னா அந்த டூல் தெரிஞ்சுக்கிறது. என்ன பண்ணுது, அதுவே ஃபிக்ஸ் பண்ணுது மேடம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா போல்ட்ல இருந்து சூப்பர் பேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஹிட் எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் பண்றேன். எரர் வரப்ப நீயே ஃபிக்ஸ் பண்ணுனா அதுவே ஃபிக்ஸ் பண்ணுது, அதுவே கரெக்ட் பண்ணுது, அதுவே பேஜை கிளியர் எல்லாமே பண்ணுது. ரைட். லாகின் ஒர்க் ஆகுது, ஆப்ஷன் ஒர்க் ஆகுது, சாட் ஜிபிடி எல்லாமே உங்களுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு ரிப்ளிட் காமிச்சேன் இல்லையா? ரிப்ளிட் கூட அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா ஏஐ ஏஜென்ட் வச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ணிருக்காங்க. சோ விஷயம் என்னன்னா, மேக்ஸிமம் 90% நம்ம டைமை சேவ் பண்ணிக்கலாம். அந்த 10% எரர் வரும். 20 to 10 அது பாரதி சார்னால ரெடி பண்ண முடியும்னா யூஆர் ஹையர்டு, இல்லைன்னா ஓகே. ஃபயர்டு. சும்மா இதெல்லாம் ஒரு நம்மளே ஒரு ஏதோ பிரசன்டேஷன் பண்ண உதவும். ஆக்சுவலி ஆமாமா, நான் அதுதான் சொல்றேன் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இது படிச்சாதான் எனக்கு பெஸ்டா இருக்கும்லாம் கிடையாது. எல்லாமே கத்துக்கோங்க, சரிங்களா? என் பக்கெட் லிஸ்ட்லயே நான் நிறைய வச்சிருக்கேன். சோ எனக்கு நெக்ஸ்ட் எனக்கு வெப் டெவலப்மெண்ட் தேவைப்படுது, ஃபிளட்டர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சோ இதெல்லாம் என்னோட நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன எடுத்துட்டு போகுமோ தவிர நான் ஒரே இதுல நிக்க முடியாதுல்ல. அதேதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். எவ்வளவு தூரம் நம்ம கத்துக்கிறோமோ அது கம்பெனிக்கு பெனிஃபிட் ஆகிறதுனால நம்மளுக்கும் இன்டைரக்டா பை ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு வரும். சோ ஒரு விஷயத்துல ஆனா வாட் வி ஹாவ் டு டூ இஸ், நீங்க கோல் வைக்காம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஊடையிலே விட்டுருவோம். சரிங்களா? அதனால அதுதான் நிறைய பிரேக் விடுறீங்க நிறைய பேரு. இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. சோ தட் ஆனா ஒரே ஒரு பயம் மட்டும் மனசுல எல்லாருமே வச்சுக்கோங்க. தோஸ் ஹூ ஆர் ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம், இப்ப நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப நமக்கு ஜாப் இருக்கு, நல்ல சேலரி வாங்குறோம், அது மெதுவா படிச்சுக்கலான்னு ஒரு சினாரியோ மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா AI is a grooming one. க்ரோ ஆயிட்டு இருக்கு, செம்மையா பூம் ஆயிட்டு இருக்கு. எல்லா டைமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரா வரும். நீங்க ரெடியா இல்லைன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நான் நிறைய பேர் பாக்குறேன், 1-to-1 கால் புக் பண்ணி தானே எல்லாரும் ஜாயின் பண்றீங்க. அப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி 10% மட்டும்தான் தெளிவா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 10% மட்டும்தான் தெளிவா இருக்காங்க. அதாவது எனக்கு 8 மாசத்துக்கு அப்புறம் நான் பெஞ்ச்ல தான் இருக்க போறேன்னு எனக்கு இப்பயே தெரியும். எனக்கு 8 months டைம் இருக்கு. 8 மாசத்துல இந்த கோர்ஸ் முடிச்சு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். மேம் என் லைஃப் இப்படி இருக்கு, என் லைஃப் நான் மாத்தணும். 1 year நான் சாலிடா டைம் எடுத்துக்கிறேன். இந்த 1 yearக்குள்ள முடிச்சு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறேன். யாரு இந்த மாதிரி தெளிவா இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போறாங்க. சரிங்களா? மத்த பேர் என்ன செய்யறாங்கன்னா, இன்னொரு கேட்டகரி என்ன ஆகும்னா, கோர்ஸ் வாங்கி 2 years ஆயிருக்கும், 1.5 years ஆயிருக்கும், அதோட சீரியஸ்னஸே புரியாது. எப்ப அவங்களுக்கு ஜாப் போக போகுதுன்னு தெரியுதோ, எப்போ அவங்களுக்கு பெஞ்ச்ல உட்கார வைக்க போறாங்கன்னு தெரியுதோ, அப்போ நெக்ஸ்ட் அவங்களோட நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்குள்ள அவங்க போய் இன்னொரு வேலையில போய் உட்காரணும். அந்த 3 மாசத்துக்குள்ள அவங்க படுற பாடு தெரியுங்களா? அதனால ரொம்ப கஷ்டப்படுவேன் நானு. இந்த அர்ஜென்சில நீங்க படிச்சீங்கன்னா எப்படியாவது உங்க பிரெயின்ல போய் உட்காரும். நீங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் யோசிப்பீங்களா, ஃபேமிலியை பார்ப்பீங்களா, கரண்ட் ஒர்க்க பார்ப்பீங்களா, இல்ல படிப்பீங்களா? இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப those who are in good position, those who have time, ஒரு 1/2 hour இருந்தாலும் சரிங்க. நீங்களே உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுனா கொடுத்துக்கோங்க, நேரம் இல்ல, ஒர்க் ப்ரெஷர் டைம் இருக்குன்னா ஃபைன். ஆனா அவங்க எல்லா ஒர்க்கும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்க கூடாதுன்னா ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் போடுங்களேன். ரொம்ப எல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். நான் இத்தனைக்கும் இதெல்லாம் யோசிச்சுதான் நான் ஆப் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நம்ம மல்டிபிள் கோர்சஸ் எல்லாம் நான் எதுவுமே செல் பண்ணல. எனக்கு என்ன தெரியுதோ, ஏஐ தெரியும், அதை மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ விஷயம் என்னன்னா, நான் இயர்லி ஆப்புக்கு பே பண்றேன். நானு ஒவ்வொருதும் நான் பார்த்து செய்றேன். ஏன்னா நீங்க அவுட் எனக்கு எடுத்துட்டு வரணும், உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நீங்க போகணும். ஏன்னா ஒரு குட்டி டைம் மட்டும்தான் அது. மாளவிகா மாதிரி ஸ்டேஜுக்கு எல்லாம் வந்துட்டீங்கன்னா போதும், நீங்க அதுக்கப்புறம் பொழைச்சுப்பீங்க, எப்படி வேணாலும் நீங்க சர்வே பண்ணிடுவீங்க. அந்த ஸ்டேஜை நீங்க ஒவ்வொருத்தரையும் நான் அட்டென்ட் பண்ண வைக்கணும் தான் நான் ஏஐல ஒவ்வொரு விஷயமும் பண்றேன். அப்போ நீங்க என்ன பண்ணலன்னா, ஆஃப்லைன் டவுன்லோட் போடுங்க, ஃப்ரீயா இருக்கும் போது கேளுங்க, ஹெட்செட் மாட்டிக்கிட்டு வாக்கிங் போகும்போது என் வாய்ஸை கேட்டு போங்க. பிரெயின்ல நீங்க உட்கார்ந்து ஸ்டெடியல் லேப்டாப் முன்னாடி கை கட்டி இப்படி உட்கார்ந்துதான் என் வீடியோஸை கவனிக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. பிஸியா இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு டைமும் அசை போடுங்க.
அரை மணி நேரம் உட்காந்து மேம் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்ப உட்காந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலாம். அரை மணி நேரம் மட்டும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு எந்திரிச்சிருங்க. சரிங்களா? அதனால லாஸ்ட் பீரியட் அர்ஜென்சி வில் நாட் ஹெல்ப் யூ, இட் வில் மேக் மோர் ஸ்ட்ரெஸ் டு யூ. சரிங்களா? அதனால இப்ப இருந்தே தெளிவா இருக்கணும், கிளாரிட்டி. நெக்ஸ்ட் லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம கெத்தா செம்மையா வாழணும்னா இப்ப இருந்தே நீங்க பிளான் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லைஃப் லாங் வர. நான் உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்றேன். அந்த ஃப்ரீ வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த வெபினாரோட எண்டில் நீங்க என் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் AI கரியர் பார்த்து என் கூட வாங்கிக்கலாம். வெபினாரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.